ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் டிஎன்பிஎல் உடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎல் உடைய 17வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் சேலம் ஸ்பார்டன்ஸும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மோதுறாங்க. ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி நைட்டு 7:15க்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா மதுரை விசஸ் நெல்லை சுத்தம் சரியாக வரலை. நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக 4 பேர் கொடுத்துருந்தோம். சதுர்வேது, பி சரவணன், எஸ்கே துரைசாமி, அருண் கார்த்திக் இந்த 4 பேரை கொடுத்துருந்தோம். இதில் சதுர்வேதும் எஸ்கே துரைசாமி பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை, சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. வந்த உடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் பி சரவணன் பார்த்திங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். பி சரவணன் பார்த்திங்கன்னா இருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு தான். ஒரு 22% பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா 114 பாயிண்ட் எடுத்திருந்தார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அருண் கார்த்திக்கு 30+ ரன்ஸ் அடிப்பார் சொல்லியிருந்தோம், கேப்டனில் கொடுத்துருந்தோம். 145 பாயிண்ட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேறு யாருமே பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கலை. நம்ம சொன்ன பிளேயர்ஸ் அந்தளவுக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. சோனி யாதவ் கொடுத்தும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரித்திக் ஈஸ்வரன் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 25 to 30 ரன்ஸ் அடிப்பார் சொல்லியிருந்தோம், அவர் பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தார். அதுக்கடுத்து மிச்சம் யாருமே பார்த்திங்கன்னா பெருசாக பாயிண்ட்ஸ் எடுக்கலை. யுதீஸ்வரன் 2 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தோம், 1 விக்கெட் தான் எடுத்தார் நினைக்கிறேன். இப்போ இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னா, இந்த டிஎன்பிஎல் ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா டாஸுக்கு அப்புறம் அந்த லைனப் வந்ததுக்கப்புறம் யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் மினிட் சேஞ்ச் பண்ணவே முடிய மாட்டேது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த மேட்ச்சுமே 7:15க்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆக மாட்டேது. எல்லாமே பார்த்திங்கன்னா மழை வருது இல்லை வெட்ட அவுட்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7:30க்கு, 7:35க்கு, 7:45, 7:50 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா வேறு எந்த ஒரு மேட்சாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் மேட்சஸாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 15 நிமிஷமாச்சும் டைம் கொடுப்பாங்க டாஸ் போட்டதுக்கப்புறம். இங்கே அப்படி கிடையாது. டாஸ் போட்டு உள்ளே வராங்க, அப்படியே பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் உள்ளே போயிடுறாங்க, விளாட்றதுக்கு போயிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு இந்த டைமே கிடைக்க மாட்டேங்குது. யார் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேட்டா எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறது கூட பார்த்திங்கன்னா நேரமே இருக்க மாட்டேங்குது. இப்போ நேற்று மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கொலாப்ஸ் மேட்ச்னு சொல்லலாம். இது சூர்யா ஆனந்த்னு ஒருத்தர் உள்ளே வராரு. அவர் பார்த்திங்கன்னா நியூ பிளேயர். நேற்று நம்ம எடுத்த பிளேயிங் லெவனில் பார்த்திங்கன்னா அவர் இல்லை. கடைசி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அவர் ப்ளே பண்ணவே இல்லை. அவர் பார்த்திங்கன்னா புதுசாக வராரு. அவர் பார்த்திங்கன்னா 5 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. நமக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் அந்த கடைசி நேரத்தில் நம்ம மாற்ற முடியும். அந்த ஃபைனல் 11 கொடுக்க முடியும். ஒரு மேட்ச் கூட இப்போ நம்ம கொடுக்க முடியல. ஒரு லாஸ்ட் 5 மேட்சஸாக எல்லா மேட்சும் பார்த்திங்கன்னா ரைன் கெடுத்து விட்டுறது. உடனே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரீம் 11 நீங்கள் டீம் போகிறவங்களுக்கே தெரியும். உங்களால் கூட அந்த டீமை சேஞ்ச் பண்ண கூட முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டைமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. டாஸ் எப்போ போகிறாங்கன்னு ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டுறாங்க. திடீர்னு டாஸை போகிறாங்க, உடனே பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா வின்னிங் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ட்ரீம் 11 பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க 7:15க்கு நடக்கிற மேட்ச்சு ஒரு அரை மணி நேரம் தான் தள்ளி நடக்குது, இதில் என்ன சேஞ்சஸ் போகுதுன்னு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. டைமிங் மாறுறதுல பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி போயிடும். நம்ம இந்த டைமிங் இது எல்லாத்தையும் வச்சு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுப்போம். ப்ரெடிக்ஷன்ஸ் சும்மா ஏன்னா தானே எடுத்துட மாட்டோம். டைமிங் முக்கியம். டைமிங்கை பார்க்கணும், பிளேயர்ஸை பார்க்கணும், பவுலர்ஸை பார்க்கணும், பேட்ஸ்மேன்ஸை பார்க்கணும், யார் யாரை விக்கெட் எடுப்பா, யார் எந்த இடத்துல பவுலிங் போடுவோம், இதெல்லாம் தெரியணும். ஏன் ஐபிஎல்லில் நம்மளால் அக்யூரசி நல்லா கொடுக்க முடியுதுன்னா அங்கே யார் யார் எந்தெந்த இடத்துல பவுலிங் போடுவான்னு ஓரளவு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அங்கே இறங்குற பிளேயர்ஸ் அவங்களுக்கு பவராக இருக்கா, பவர் இல்லையா, விக்கெட் எடுப்பாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கணிச்சிடுவோம். ஸோ அதனால் அதோட அக்யூரசிங்கிறது அதிகமாக வரும். இந்த டிஎன்பிஎல் வராததுக்கு ரீசன் என்னென்னா யார் யார் பவுலிங் போடுவாங்க, யார் யார் பேட்டிங், யார் ஆல்ரவுண்டர்னு தெரிய மாட்டேங்குது. ஆல்ரவுண்டர் இருக்கிறது பேட்டிங் மட்டும் ஆடுறாரு சில நேரம். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆடுறவர் பார்த்திங்கன்னா பவுலிங் போட்டு போகிறாரு. யாருக்கு எப்போ பவுலிங் கொடுப்பாங்கன்னு தெரியல. நம்ம நம்பி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கை கேப்டனாக கொடுத்தோம்னா அவருக்கு பார்த்திங்கன்னா 1 ஓவர் 2 ஓவர் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஓவர் கொடுக்க மாட்டாங்க. இப்படி நிறையா நடக்குது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎல்லில் அக்யூரசி பார்த்திங்கன்னா சரியாக வர்றது கிடையாது. ஒரு மேட்ச் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி பிளேயிங் 11 கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா வரும். பிளேயிங் 11 சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டைமிங்கே பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. 10ஆவதுக்கு இதில் இம்பேக்ட் பிளேயர் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா யாருன்னே தெரிய மாட்டேது. இந்த ஐபிஎல்லாம் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் யாருங்கிறது நமக்கு தெரியும். இதிலெல்லாம் யாராக இருக்குவாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. 1-2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா சரியாக வருது. அப்புறம் இந்த டிஎன்பிஎல்லோடைய நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா நேற்று நெல்லை ராயல் கிங்ஸ் பக்கம் தான் பார்த்திங்கன்னா டோட்டலி மேட்ச் இருந்துச்சு. கடைசி ஒரு 2 ஓவர் வரைக்குமே. லாஸ்ட் ஓவர் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா அப்படியே மதுரை பக்கம் போகுது. அதாவது ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி 0ல் இருந்து அப்படியே 100%க்கு போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நடக்கும் தானே அப்படின்னு கிடையாது. ஒரு மேட்ச் நடக்கலாம், 2 மேட்ச் நடக்கலாம். இப்போ டிஎன்பிஎல்லில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸில் ஏகப்பட்ட மேட்சஸ் இப்படி நடந்திருக்கு. அதாவது நல்லா சேஸ் பண்ணிட்டு வர ஒரு டீமு பாலை விட 2 கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கூட அப்படியே மாறி விக்கெட் ஆகிட்டு ஆப்போசிட் டீம் ஜெயிக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பாசிபிலிட்டியே இல்லாத டைமில் கூட ஒருத்தர் வந்து தொடர்ந்து 5 நோ பால் போடுறாரு 19வது ஓவரில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து போகுது. ஸோ இதெல்லாம் மற்ற மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேராக வந்து நடக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இது நடக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேராக தான் இதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் அந்த டிஎன்பிஎல்ல எல்லா மேட்சஸுமே இப்படி வந்து நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டீம் கன்ஃபார்ம் தோக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த டீம் வந்து ஜெயிக்க வந்து வைக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கணும்னு தோணுது. நம்ம இந்த மேட்சஸ்லாம் பார்க்குறப்போ இந்த டிஎன்பிஎல் மேட்சஸ் ரீசெண்ட் மேட்சஸ் பார்க்குறப்போ கண்டிப்பாக அது ஃபிக்ஸிங்காக இருக்குமோங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நீங்களாம் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். பாலை விட பார்த்திங்கன்னா ரன் வந்து கம்மியாக இருக்குது. 2 ஓவர் இருக்குது. தட்டுனாலே பார்த்திங்கன்னா அந்த ரன் வந்துடும். நல்லா தட்டி ஆடினா எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சுக்கலாம். ஆனால் வர்ற பேட்ஸ்மேன் எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஷாட்டுக்கு போகிறாங்க. வேணுனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா மேட்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வேணுனே அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. வேணுனே நோ பால் போடுற மாதிரி இருக்குது. எப்படி ஒருத்தர் வந்து 5 பாலையும் காலை வெளில வச்சு நோ பால் போடுறது தெரியல. ஸோ அந்த டிஎன்பிஎல் பார்த்திங்கன்னா முழுக்க ஃபிக்ஸிங் மாதிரி தான் இருக்குது. சில பேர் வந்து வின்னிங் பர்சன்ஸ் வாங்குறவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதாவது ஏன் மேட்ச் தான் வின் பண்ண போது எதுக்கு புக் செட் கொடுக்குறீங்க, எதுக்கு புக் செட் பண்ணணும், நமக்கு தான் ஃபேவர் ஆயிடுச்சுன்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வந்துருந்தீங்க. இப்போ இந்த டிஎன்பிஎல் மேட்சஸில் வந்து அவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக புக் செட் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு, ஏன் புக் செட் வந்து முக்கியமானதுன்னு இந்த ரீசெண்ட் மேட்சஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நேற்று மேட்ச்லையோ அதுக்கு மேட்ச்சில் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் எல்லாம் புக் செட் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு வந்து பாருங்கள். எதுக்கு எல்லா மேட்சும் புக் செட் கொடுக்குறோம்னா புக் செட் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த மாதிரிலாம் மேட்சஸ் வந்து நடக்கும், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கூட நம்ம பணம் பண்ணாமல் போகக்கூடாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் வந்து லாபம் வந்து எடுக்கணும். ஸோ அதான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து புக் செட் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்க. நம்ம என்ன தான் ஒரு ரிசல்ட்டில் ஒரு டீம் வந்து கொடுத்தாலும் அது வின் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே போட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. கண்டிப்பாக புக் செட் வந்து பண்ணணும், லாஸ்ட் கட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச்சும் வந்து பார்ப்போம். இந்த மேட்ச் எப்படி வருதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த மேட்சஸும் வந்து டிஎன்பிஎல் வந்து சரியாக வந்து வரல, ட்ரீம் லெவன் வந்து சரியாக வந்து வரலன்னா இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்எல்சி வந்து இருக்குது. அதுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். அது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வேணும்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது மார்னிங்கில் வந்து நடக்குது, காலையில் எழுந்திரிச்சு டீம் போட முடியாது அப்படி இப்படி வந்து சொன்னாங்க. ஸோ எம்எல்சிக்கு வந்து வீடியோ வந்து வேணுமா, ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து போடலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த டிஎன்பிஎல்ல லாஸ்ட்டாக நடக்கிற மேட்சஸ்லாம் பார்க்குறப்போ இது ஃபிக்ஸிங் மாதிரி இருக்கா இல்லை ஒரிஜினல் தானா என்ன ஏதுங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். 19ஆம் தேதி 1-7 காம்பினேஷன், அதாவது சூரியனும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹரி நிஷாந்த் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது அபிஷேக் ஒரு 25-30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து விவேக் அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ராஜகோபால் அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். அடுத்து கபின் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக சன்னி சந்து பேட்டிங்கில் 25 ரன்ஸ், பவுலிங் வரப்போ 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து குமார் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அடுத்து முகமது பேட்டிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், பவுலிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ரெண்டில் எது பண்ணாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஈஸ்வரன் அவர் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பொய்யாமொழி 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ராகில் ஷா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். ஹரிஷ்குமார் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தோம்னா ரஹ்மான் அவர்கிட்ட வந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹரிஹரன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து பாபா அபர்ஜித் 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நாராயண் ஜெகதீசன் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்தது விஜய் சங்கருக்கு நல்லா வந்திருக்கும். பவுலிங் போட்டாலும் 2 விக்கெட் எடுப்பார். பேட்டிங்கில் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது சொப்னி சிங் ஒரு விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணாவுக்கு டீசெண்டாக இருக்கும். டிஆர்எஸ்க்கு சுமாராக வந்து இருக்கும். அடுத்து தன்வர் அவர் வந்து பேட்டிங்லையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, பவுலிங்லையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவர் பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது லோகேஷ் ராஜ் 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து பிரேம்குமார் 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து சிலம்பரசன் 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஹரி நிஷாந்த், ராஜகோபால், கபின், சன்னி சந்து, முகமது, பொய்யாமொழி, ரஹ்மான், பாபா அபர்ஜித், விஜய் சங்கர், அபிஷேக் தன்வர், லோகேஷ் ராஜ், குமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்து ப்ரெடிஷன் தான். இதில் சேஞ்ச் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரஸிங்கிறது கம்மியாக இருக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஒருவேளை மழை வந்து மேட்ச் வந்து தள்ளி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து டீம் வந்து போட்டுக்கோங்க. இதில் நான் சொல்லியிருக்கப்படி வந்து போட வேணாம். ஏன்னா நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, முந்தானத்துலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து ஆகுது. அந்த டைமிங் மாறுறப்போ டைமிங் மாறுறது மட்டும் இல்லை, கூடவே சேர்ந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து மாறனால பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா எதுவுமே சரியாக வந்து ஒர்க் ஆக மாட்டேது. ஒரு சில இது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அப்படி மாறுனுச்சுன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை மட்டும் எடுத்துகிட்டு போங்க தாராளமாக.
மற்ற பிளேயர்ஸை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து போடுங்க, இதில் இருக்க மாதிரி போட வேணாம். என்னால் முடிஞ்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் அந்த அப்டேட் வந்து பண்ணிடுவேன். அதுக்கான டைமிங் இருக்கணும். டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தால் கூட வந்து போட்டுடலாம். அப்படி டைமிங் கிடைக்கும் பட்சத்தில் நான் வந்து டெலிகிராம் சேனலில் அந்த ஃபைனல் 11 வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவேன். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு யாரெல்லாம் புதுசாக வராங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 11s வந்து கொடுத்துருவேன். அப்படின்னா கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யாரும் இன்னும் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் பிளேசஸ் வேணுங்கிறவங்க டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எம் முகமது, விஜய் சங்கர், அபிஷேக் தன்வர், பி குமார் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.